ஃபஸ்ட்டு உங்களோட பிக்ஸார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பிஎன்ஜி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இது மாதிரி இழுத்துக்குங்க. இந்த மாதிரி எடுத்து கீழே கொண்டு வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இந்த இதை மட்டும் ஓரத்தை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ஃபோட்டோவை வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோவை இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வாரத்தில் அப்படி வச்சுருங்க. அடுத்து இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்துக்குங்க. இதை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு திரும்பி இருக்க மாதிரி இந்த ரொட்டேட் ஓப்பன் பண்ணிட்டு 3ஆம் ஆப்ஷன் திரும்பினா ரொட்டேட் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ணாலும் தெரியுது பார்த்தீங்களா, இதை மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இமேஜை ஆட் பண்ணிட்டு கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஎன்ஜி இருக்குது, அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு லேயர் அமுக்கி மோடுன்னு கொடுத்திங்கன்னா பின்னாக்க போயிடும். இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் சின்னமாக்கிக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை போய் கூட நீங்கள் வந்து பிளெண்டில் போய்ட்டு கூட உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் செட் ஆகலை, அதனால் நான் நார்மலாக வச்சுறேன். இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 3ஆவது ஆப்ஷன் ஓப்பன்னா ரொட்டேட் ஆகிக்கும். இதே அதே மாதிரியே மூடுன்னு கொடுத்திங்கன்னா பின்னாக்க போயிடும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ஹெச்டிஆர் எஃபெக்ட் கொடுங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை ஹெச்டிஆர் எஃபெக்ட் வேணால் உங்கள் முகத்தில் வந்து இருந்துச்சுன்னா மேலே எரேசர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நம்ம முகத்தில் மட்டும் லைட்டாக அந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த பேனர் ரெடி. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு எழுதுங்க. லைட்னு எழுதிங்கன்னா நிறைய லைட் வரும். அதில் இந்த லைட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்று நமக்கு வச்சுருங்க. அடுத்து இந்த இடத்துல ஒன்று வச்சுருங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துலலாம் ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு
சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.